வணக்கம். மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான் சொல்லணும். மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த திமுக ஆட்சி ஒழிந்தது. சார் நான் கிளம்புறேன். கிளம்புறியா? இப்படி இப்போ தாண்டா எனக்கு நிம்மதி. ஒரு மாசம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு 6 நாள்ல போறப்ப ரொம்ப சந்தோஷம். போயிட்டு வாப்பா அப்படின்றதுல வந்து மகிழ்ச்சி. அதுலேயும் மற்றற்ற மகிழ்ச்சி என்ன அப்படின்னாக்க இந்த தத்தி ஸ்டாலின், அயோக்கிய பய ஸ்டாலின், இல்ல அந்த ரெண்டே ரெண்டு இல்ல ரொம்ப எல்லாமே போதும். அது இன்னொன்னு ரொம்ப நாடு பரதேசி என்னை அசிங்கமா பாராட்டினா போதும். இந்த இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றேன், அயோக்கிய ராஸ்கல் ஸ்டாலின். என்ன கேக்குற? ஏண்டா உனக்கு எத்தனை முன்னாடி கேக்குது? ஏண்டா அவன் புள்ளைய பார்த்தா உனக்கு புத்தி வருமாடா? ஏண்டா அவங்க அப்பா இருக்கானே, அவங்க அப்பாவா உனக்கு சொல்றாரு, அப்பா அறிவுமாடா? தோற்று போனதில் எனக்கு வந்து மற்றற்ற மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். சொந்த தொகுதியிலே தோத்து போனதுனால. நாம என்ன சொல்றோம்னாக்கா, இந்த கேடுகட்ட ஸ்டாலினுடைய ஆட்சி ஒழிய வேண்டும் அப்படின்றத நம்ம வந்து ஆரம்பத்திலேயே சொல்லி வந்தோம். திமுக எங்கேயாவது அவமானப்படணும், அதை நீங்க பார்த்து சிரிக்கணும், அதுதான் உங்க ஆசை. ஆமாம், திமுக மானங்கெட்டு போகணும். அந்த மானங்கெட்ட கட்சி என்பது மக்கள் முன்னால் சந்தி சிரிக்கணும். அதை பார்த்து நான் மகிழணும். ஆமாம், அதற்கு மக்கள் செவிமடுத்து விட்டார்கள் என்கிற வகையில மக்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்பா மகனே அங்குசாமி, நீ மகராசனா இருக்கணும்ப்பா, நீ மகராசனா இருக்கணும். ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகள், அவ்வளவு இன்னல்களை வந்து எல்லாருக்கும், அதாவது எதிர்கருத்து கொடுத்தாங்க அப்படின்ற ஒரே காரணத்திற்காக எல்லோர் மீதும் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அராஜகத்தை, அவர்களுடைய அதிகார திமிரை வந்து ஏவினார்கள். அந்த அதிகார திமிருக்கும் அந்த அராஜகத்துக்கும் நீங்க வந்து சமட்டி அடியை கொடுத்திருக்கிறீர்கள் என்கிற வகையில வந்து மக்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க அண்ணன் குப்பை எடுக்க நாங்க வேணும், உனக்கு மீட்டிங் போட நாங்க வேணும். இந்த ஸ்டாலின் எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வேணும். அரசு எங்களை கூப்பிட்டு வந்து பேசவே இல்லை. உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் இருக்கிறார். நானும் தேடுகிறேன் 7 நாளா. உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின். நானும் ஒரு மாநில எங்களுக்காக வந்து மீட்டிங் பேச யாருமே கிடையாது. வந்தா எல்லாம் அரசு பண்ணிடுறாங்க. நம்ம சேனலோடைய வளர்ச்சிக்கு நீங்கள் கான்ட்ரிபியூஷன் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த QR கோட் மூலமாக உங்களால் முடிஞ்ச அமௌண்ட்டை நீங்கள் கான்ட்ரிபியூஷனாக நம்ம சேனலுக்கு அடிக்கலாம். நன்றி. நான் பல ஆண்டுகளாகவே என்னுடைய எல்லா காணொலிகளிலும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, என்றைக்குமே மக்களை சிறுமைப்படுத்தக்கூடாது, மக்களை வந்து நம்ம தவறாக பேசக்கூடாது. புருஷன் எனக்கு தேவையில்லை, எனக்கு விஜய் தான் வேணும்னு சொல்ற விபச்சார கூட்டம். காலில் வந்து விழுங்கடா, என் காலில் வந்து விழுங்கடா. என்ன ஆணவத்தில் ஆடுறியா? ஆணவம் செருப்பு மாதிரி, அது நம்ம காலுக்கு கீழே இருக்கணும். ஆனால் இந்த விஜய் மேலே இருக்க அந்த ஹேட் மாங்கரிங்க நீங்கள் பண்ணியிருக்கவே கூடாது. அது பேட் ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு அந்த பேட் ஸ்ட்ராட்டஜிக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கை போட்டு ஒருத்தன் மட்டும் வசதி ஆகிட்டு போயிட்டான். ஒருத்த மட்டும் பொழைச்சிட்டான்ல ப்ரோ. தலைக்கணமும் அகம்பாவும் உங்கள் கட்சி எங்கே கொண்டு போய் விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா? காலில் விழுங்க. ஒரு வருத்தம் இருக்குது. இவ்வளவு பேசிய மகன்களுக்கு, இவ்வளவு போராடிய பிள்ளைகளுக்கு அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்காப்ல. இந்த நடிப்பை படத்துல போடுறதா ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கும். நான் எதிர்பார்த்தேன், நான் வென்றுவேன், 5-6 பேர் நம்ம உள்ள போயிடலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். 1000 புடுங்குவேன். மக்களை எல்லாம் திட்டுவது, மக்களை எல்லாம் உதாசீனப்படுத்துவது, அல்லது விஜயோடைய கட்சிக்காரர்களை வந்து தற்கூரி, விஜயோடைய கட்சிக்காரர்களை தற்கூரி என்று நம்ம சொல்லி வந்தோடனே வச்சுப்போமே. அப்போ இன்னைக்கு அவங்க தற்கூரி கிடையாது, அவர்களை தற்கூரி என்று நினைத்த நான் தான் தற்கூரி அப்படின்றத மக்கள் இன்னைக்கு வந்து அவங்களுடைய வாக்குகளை செலுத்தி நிரூபிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். நாம வந்து ஒரு தாவேக்கா கூட்டம் வந்து இந்த பக்காமாஸ் கூட்டம் தனி வேர்ல்டுல வாழ்ந்துட்டு இருக்குன்னு இவ்வளவு நினைச்சிட்டு இருந்தா, நம்ம தான் தனி உலகத்துல இருந்திருக்கோம். என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. அப்போ அந்த இடத்துல நீங்க வந்து தொடர்ந்து எதிர் தரப்புல இருக்கவங்களை சிறுமைப்படுத்துவது, இது வந்து திமுக நீங்க பாத்தீங்கன்னாக்கா தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மக்களை முட்டாளா நினைக்கிற எவனுமே ஜெயிக்க முடியாது. இவனுங்களுக்கு என்ன, இவனுக்கு 2000 கொடுத்தா ஓட்டு போட்டுருவானுங்க. இவனுக்கு கிளைமேக்ஸில் 5000 ரூபா கொடுத்தா மறந்துட்டு போயிடுவானுங்க இல்லைங்களா? அந்த ஏகத்தாளம் தானே. நீ என்ன பண்ணாலும் மன்னிப்பாங்க. ஆனால் பெண்களுக்கு எதிராக நீ இந்த அளவு கொடுமை பண்ணும்போது அதை யாரும் மன்னிக்க மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. இப்போ கண்ணாடியில் போய் பாரு, யார் தற்குறி,
யார் கோமாளின்னு தெரியுது இல்லையா? மக்களா தற்குறி. இப்போ ஒரு 4 நாட்களாக திருந்தவே மாட்டாங்க இவங்க. எந்த காலத்துலையும் இது கும்பல் திருந்தாது அப்படின்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக நம்ம சொல்லலாம். என்னன்னா, ஸ்டாலினையே தோற்கடித்து விட்டீர்களே, என்ன ஸ்டாலின் என்ன பெரிய அரிஸ்டோட்டலா? பொறுக்கி உன்னைய திருடா சமூகத்துக்கு நீ யாருன்னு பொறுக்கி போயடா. அத்தனை பேருக்கும் செருப்படி காத்துன்னு இருக்குது. இந்த கொளத்தூர் தொகுதி மக்களுக்கு வந்து செருப்படி காத்து இன்னைக்கு பட போறாங்க. என் தலைவர் இல்லாத இந்த தொகுதி வந்து பட போறாங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் அல்லோல் பட போறாங்க. ஒன்றும் கிடையாது. கருணாநிதிக்கு பிறந்தாருன்ற ஒரு காரணம் மட்டும்தான் ஸ்டாலின் ஆட்சிக்கு வருவதற்கு வந்து அடிப்படையாக இருந்தது. இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. அப்போ எனக்கு தெரிந்து 75 ஆண்டு காலத்தில் இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை யாருமே நடத்தியிருக்க முடியாது. ஒரு அடிப்படை ஒரு பைத்தியக்காரங்கையில நாடு இருந்தா கூட அவன் இதெல்லாம் செய்ய மாட்டான், இதெல்லாம் செய்ய மாட்டான். அறிவு இருக்கிறவன் செய்யற செயலா இதெல்லாம்? இந்த மீடியா பண்ண அராஜகம் இருக்கு பாருங்க. கடந்த 5 ஆண்டுகள்ல வெளுத்து வாங்கிட்டானுங்க. அதாவது எந்த பிரச்சனையுமே நீங்க வந்து மக்கள் மேல விவாத பொருள் ஆகக்கூடாது அப்படின்றத கணக்கச்சிதமாக பார்த்து கொண்டார்கள். கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். ஊரெல்லாம் போய் 10 தோல்வி பழனிசாமின்னு சொன்னீங்க சிங்காரம், ஓன் தொகுதியிலே அவனுக்கு நக்கிட்டு போயிடுச்சு. மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. அது யார்கிட்ட நக்கிட்டு போச்சு? VS பாபு கிட்ட. அதுதான் அந்த வெற்றியிலேயே சுவாரஸ்யமான விஷயம். ஏன்னா இதே VS பாபு திமுக கட்சியில மாவட்ட செயலாளர் வரைக்கும் போஸ்டிங்ல இருந்த அவர் திமுக விட்டு வெளியே வருவதற்கான காரணம் என்னன்னா, இவங்க துர்கா ஸ்டாலின், அப்போ துர்கா ஸ்டாலின் வராங்க அப்படின்றதுக்காக வேணும்னு என்ன பண்ணா, கட்சிக்குள்ள இருக்கணும்னே போட்டு கொடுக்கறதுக்காக போனை ஆன் பண்ணி வச்சுட்டான் ஸ்பீக்கர்ல. அப்போ அவன் பேசும்பொழுது இவர் ஏன்டா தொடர்ந்து டிஸ்டர்ப் பண்ணிருக்கேன்னு திட்டிருக்காரு. இல்லைன்னா அண்ணி வராங்க, அண்ணியாவது அப்புறம் வேற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கான். இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் அந்த வார்த்தை அப்படியே ஸ்பீக்கர்ல வந்த காரணத்தினால துர்கா ஸ்டாலின் காரை எடுத்துக்கொண்டு இந்த உதவாநிதியை அழைத்து கொண்டு, இந்த பொறுக்கி இருக்காம பாருங்க, அந்த உதவாநிதியை அழைத்து கொண்டு போய் அவங்க வீட்டுக்குள்ள போய் அவருடைய இடுப்பெலும்பை உடைத்தார்கள். கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக அவர் சிகிச்சை பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். இப்படியெல்லாம் அநியாயம் நடந்தது. இருக்காண்டா டேய், ஆண்டவன் இருக்காண்டா, உனக்கு அழிவு ஆரம்பம்டா ஆரம்பம். இந்த அநியாயத்தெல்லாம் செய்த அந்த நபர் யாருக்கு அந்த அநியாயத்தை செய்தாரோ அவராலேயே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். வரலாற்றில் இவர்களுக்கு இதுதான் சாபக்கேடு. Like you have to think that karma is definitely a boomerang. It will hit you very hard. நீங்க பாருங்களேன், அண்ணாதுரை பேரறிஞர் அண்ணா முதலமைச்சராக மறைந்தார், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக மறைந்தார், செல்வி ஜெயலலிதா முதலமைச்சராக மறைந்தார். ஆனால் கருணாநிதி செயல்படாத திருவாரூர் எம்எல்ஏவாக குழிக்கு பிச்சை எடுத்து செத்து போனார் அப்படின்றதுதான் வரலாறு. அப்போ அதே மாதிரியான வரலாறு தான் இப்ப திரும்புகிறது. ஏம்பா சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். ஏன் பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன்.